6th 4th இயல்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இலக்கணம் வந்து இணை எழுத்துக்கள்னு கொடுத்திருக்காங்க. பார்க்கலாம். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம். பார்த்தீங்களா? ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. ஒற்றுமை இருக்குன்னு சொல்றாங்க. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஒலிக்கிற முயற்சி பார்த்தீங்களா? இப்ப அந்த வாயை தொறந்து இது பண்ணா வார்த்தைகள் வரும் அப்படின்னு உயிரெழுத்து சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பிறக்கும் இடம். எப்படி பிறக்குது அப்படின்னா, தலையில பிறக்குதா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி எழுத்துக்களுக்கு வந்து ஒற்றுமை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும். சொற்கள் மெல்லின எழுத்துக்களை அடுத்து பெரும்பாலும் அதன் இன எழுத்தாக வல்லின எழுத்துக்கள் வரும்ன்றாங்க. பாத்தீங்களா? என்ன அப்படின்னா வல்லினம் மெல்லினம். வல்லினத்துக்கள் நமக்கு தெரியும். க சட தபர. மெல்லினம்னா ஞான நம்மன அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வல்லினமுக்கும் மெல்லினமுக்கும் இணை எழுத்துக்கள். இதுல வந்து ஒரு வித்தியாசமா இருக்குது. என்ன பண்ணா இடையின எழுத்துக்கு அதே ஒரே இணை எழுத்துக்கள் தான். அதுக்கு அதே தான். யாரல வரலுக்கு வந்து ஒரே இணை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க முன்னாடி எழுதுதான் மெய் எழுத்தை போலவே உயிர் எழுத்துக்களின் சில இணை எழுத்துக்கள் ஒன்று. பாத்தீங்களா? மெய் எழுத்துக்கு முன்னாடி பார்த்தா இப்ப வந்து உயிர் எழுத்துக்கு பார்க்க போறோம். என்னன்னு பார்க்கலாம். உயிர் எழுத்துக்கள் குரலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் என இணை எழுத்துக்கள் இருக்கும். குரலுக்கு நெடில் நெடிலுக்கு குரல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி குரல் எழுத்து இல்லாத ஐக்கு வந்து குரல் இல்ல இல்ல. ஐ மட்டும் தானே கை ஐ அப்படின்னு சொல்றோம். இல்ல இல்ல. அந்த எழுத்துக்கு என்ன இணை எழுத்து அப்படின்னா ஈன்றதுக்கு இணை எழுத்துன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவ் அப்படின்னா அது ஒண்ணுதான் இருக்கு. அதுக்கு என்ன எழுத்து அப்படின்னா ஓ அப்படின்ற வந்து இணை எழுத்துன்னு சொல்றாங்க. அதாவது குரலுக்கு நெடில் எழுத்துன்னு சொல்லிட்டாங்க. நெடிலுக்கு குரல் சொல்லிட்டாங்க. ஆனா வந்து இணை எழுத்து இல்லாம இருக்கு பாத்தீங்களா? அது என்ன அப்படின்னா வந்து நெடில் எழுத்து இல்லாதது. சாரி கைஸ். ஏன்னா ஐயும் அவ்வுன்றது குரல் எழுத்து தானே. ஸோ நெடில் எழுத்து தானே குரல் எழுத்து. ஸோ குரல் எழுத்து தான் இல்லை. அதுக்கு என்ன எழுத்து அப்படின்னா ஐக்கு வந்து ஈன்னு சொல்லுவாங்க. அவ்வுக்கு வந்து ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து சொல்லின் உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை அப்படின்றாங்க. ஸோ சொல்லில வந்து உயிர் எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லைன்றாங்க. அளபடியில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமான குரல் எழுத்து வருது அப்படின்றாங்க. பாத்தீங்களா? ஓ ஓதல், தூ தூவும் அப்படின்றது, தலி ஈ அப்படின்றது. எதுக்கு வந்து இணை எழுத்து இல்லை அப்படின்னா ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இணை எழுத்து இல்லை. மேக்ஸிமம் எப்படி கேட்கலாம்? இணை எழுத்து இல்லாத தமிழ் எழுத்துன்னு கேட்டா அது ஆயுத எழுத்து இந்த மாதிரி கேட்கலாம். நீங்க எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாருங்க மெல்லினத்திற்கு இணையான எழுத்து இடம்பெறாத சொல்னு கொடுத்துருக்காங்க. மஞ்சள் தான். ஏன் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? வல்லினமுக்கும் மெல்லினமுக்கும் தான் இணை எழுத்துன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ வந்தான் அப்படிங்கும்போது வல்லினம் மெல்லினம் சேர்ந்து வருது. அதே மாதிரி கண்ணில் அப்படின்னா வல்லினம் மெல்லினம் இருக்கு. தம்பினாலும் அப்ப இருக்கு. ஆனா மஞ்சள்ல பாருங்க ரெண்டுமே வந்து மெல்லினம்ல இருக்கு. மாவும் இருக்கு, இன்ச்சும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பொருந்தாத வச்சு. தவறான சொல்லி வெற்றமிடு அப்படிங்கும்போது இதுங்க எப்படிதான் காவும் இன்னு. ஸோ வல்லினம் மெல்லினம். நண்டு அப்படிங்கும்போது நண்டு அப்படிங்கும்போது அதுதான் தப்பானது தவறான வச்சு அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா நாவும் இன்னும் வந்து என்ன ரெண்டே மெல்லினம்ல இருக்கு. இதே வே இன்னு பார்க்கும்போது வா வந்து இடையினம்ல வரும். அங்கிட்டு வந்து இன்னும் பார்க்கும்போது மெல்லினம்ல வரும். ஸோ வண்டு அப்படின்னும் அதுவும் அப்படிதான் வரும். ஸோ இந்த மாதிரி இதுதான் இணை இல்லை. ஸோ பிழைத்திருத்தம் கேட்டாங்க. தென்றல்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க 3 சுழி நா வராது, 2 சுழி நா தான் வரும். தென்றல். கண்டம்னு கொடுத்துருக்காங்க. கண்டம் அப்படின்னா காண்டினென்ட். ஸோ 3 சுழி இன் வரும். நன்றி பாத்தீங்களா? பெரிய ரீ வரும். நன்றி அப்படின்னா நன்றி. அப்புறம் மண்டபம்னு கொடுத்துருக்காங்க. 3 சுழி இன் மண்டபம். இன்னொரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. கங்கை, பக்கம், வண்டு, மண்டபம், மங்கை. ஸோ இதுல வந்து பக்கம் மட்டும்தான் வந்து சொற்கள் வந்து இல்லாம இருக்கும். இது எல்லாமே இணை எழுத்துக்கள் அமைந்த சொற்கள் வட்டமிடுக அப்படின்னா கங்கை இருக்கு. நம்ம டிக் பண்ணிக்கலாம். வண்டு, மண்டபம், மங்கை அதெல்லாம் வந்துடும். அதே மாதிரி இங்க வந்து வெந்தயம், தந்தம் அது வரும். பஞ்சும் வந்துடும் நினைக்கிறேன். பச்சை, தக்காளி, மஞ்சள் அதெல்லாம் வராது. ஸோ வந்து கம்பளம், குன்று வரும். காக்கை வராது. ஏன்னா கா இக்கு ரெண்டுமே வல்லினம்ல இருக்கு. வெளியினம் வரணும்ல. இதே வந்து செங்கல் வரும். அதாவது செங்கடலை வரும். தேங்காய் வரும். ஸோ வந்து இந்த மாதிரி வல்லினம்க்கு வந்து எது இணை எழுத்து அப்படின்னா மெல்லினம். இடையினம்க்கு அதே தான். ஸோ இந்த மாதிரி வல்லின எழுத்துக்கள் எண்ணில் எழுத்துக்கள் என்னன்னு தெரிஞ்சுட்டு இணை எழுத்துக்கள் தெரிஞ்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி கேட்டால் நம்ம எழுதிடலாம். 6th இயல் 4ல அவ்வளவுதான் கைஸ் இணை எழுத்துல கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.